வெல்கம் டு வித்யா வீடு. லாஸ்ட் டைம் இதே வினைல் வால்பேப்பரை வந்து 3 செட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து 215 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது ஒட்டுனதில் கொஞ்சம் ஒரு பிட் சின்ன ஏரியா மட்டும் பத்தாமல் போயிடுச்சு. அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிங்கிள் ரோல் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 102 ரூபா. இதை ஒட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி தீபாவளிக்கு ஸ்வீட் அண்ட் காரம் பண்ணிடலாம் அப்படின்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க போகிறேன். அதாவது ஒரே பேட்டரை வச்சு லட்டு, ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி 3யும் பண்ணிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதில் 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பூந்தியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்ததாக ஜீரா காய்ச்சறக்கு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி அதையும் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போது பூந்தி செய்யறதுக்கான மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நான் காட்டின கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஜாலி கரண்டியில் கலந்து வச்ச பேட்டரை ஊற்றி லைட்டாக ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டாலே அழகாக பூந்திங்க ரவுண்டாக கீழே விழுகும். பூந்திங்க போட்ட ஒரு 2 செகண்ட்லேயே எடுத்து ஒரு பூந்தியை மட்டும் எடுத்து நசுக்கி பாருங்கள். அது மாவாக இல்லாமல் வெந்தால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இதை வேக வைக்க தேவையில்லை. இதுக்கு ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் தான் டைம் எடுத்துக்கும். இப்போ பூந்திகள்லாம் வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து இதை தோசைக்கல்லில் போட்டு வச்சுக்கிறேன். லட்டு பிடிக்கிற பூந்தியை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்றது இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். முந்தின வாட்டி போட்ட பூந்தி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஜாலி கரண்டியில் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கங்க. மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மாவை ஊற்றிக்கங்க. ஒவ்வொரு வாட்டியும் மாவு ஊற்றும் போதெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் மாவோடைய கன்சிஸ்டன்சி எல்லா பூந்திக்கும் ஒன்று போல் வரும். மாவை ஊற்றினதும் அதுவே தானாக கீழே விழுந்து பூந்தி ஃபார்ம் ஆகும். அதுவாக தன்னால் விழுகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டோன்னா பூந்தி மடமடான்னு விழுந்துடும். பூந்தி போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் கரண்டியை ஒன்று கையில் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இல்லைன்னா குண்டாலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நான் வந்து குண்டா மேலேயே அந்த கரண்டியை வச்சுருவேன். இப்போது லட்டுக்கான பூந்தி வந்து ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் ஃப்ரை ஆச்சுன்னா போதுமானதாக இருக்கும். இப்படி நசுக்கி பாருங்கள். உள்ள மாவு பச்சையாக இல்லாமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். பூந்தியை எடுத்துடலாம். நான் வந்து பொரிச்ச பூந்தி எல்லாத்தையும் தோசைக்கல்லில் தான் போட்டு வைக்கிறேன். தோசைக்கல்லையுமே தோசைக்கல்லோட ரவுண்டு சுற்றி தான் போட்டு வைக்கிறேன். நடு பார்ட் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். ஏன்னா பூந்தியிலேருந்து எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்து நடு பார்ட்டில் தங்கிரும். இதே மெத்தடில் ஸ்வீட்டுக்கான பூந்தி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்தாச்சு. இப்போது ஜீரா ஒரு கொதி வந்ததும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு 1 சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி அதையும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். நான் ஜீரா காய்ச்சறக்கு வந்து கம்பி பதம் எதுவும் பார்க்கல. 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை கரைஞ்சி அந்த தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஜீராவில் பூந்தியை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வச்சு ஒரு கிளறி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஜீராவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ எதுவும் கம்பி பதம் நான் பார்க்கல. இப்போது ஜீராவில் பூந்தி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பூந்தியெல்லாம் நசுங்கி விரிவடையும் போது அந்த ஜீராவையெல்லாம் அது நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். பூந்தியெல்லாம் நல்லா ஊறட்டும். இப்போது கார பூந்தி பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். அரை சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போது கார பூந்தி சுடுறதுக்கான மெத்தட் வேறு, அது எப்படின்றது பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஜாலி கரண்டியில் மாவை நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கங்க. கடாயில் எந்த அளவு எண்ணெய் இருக்கோ அது ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் பூந்தி ஊற்றுனா போதும். ரொம்ப மேலே ஓவர்லோட் பண்ணிங்கன்னா பூந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அது ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றுங்க, போதுமானதாக இருக்கும். இப்போது கார பூந்தி செய்கிறக்கு எண்ணெயில் பூந்திங்க போட்டதுக்கப்புறமா அது ஃப்ரை ஆகிற சவுண்டு லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகும். நம்ம ஊற்றும் போது இருக்கிற சவுண்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இருக்காது, கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகிற சமயத்தில் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் பூந்தி நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதுதான் கார பூந்தி செய்கிறக்கான பக்குவம். இப்போ திரும்பவும் செஞ்சிடுறேன் பாருங்கள். மாவை நல்லா கலந்து விட்டு ஜாலி கரண்டியில் ஊற்றி பூந்தி எல்லாம் கீழே விழுகட்டும். அந்த எண்ணெய் ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் ஊற்றுனா போதும். ஓவர்லோட் பண்ணால் ஒன்றோட ஒன்று பூந்தி ஒட்டிடும். இப்போது ஊற்ற வேண்டிய பூந்தி எல்லாம் போட்டதுக்கப்புறமா பூந்தி ஃப்ரை ஆகிற சவுண்டு ஸ்லோ டவுன் ஆகும். அந்த சமயத்தில் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பூந்தி கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதை அமுக்கி பார்த்தோன்னா இது அமுங்கக்கூடாது, உடையணும். இதுதான் பூந்தியோட பக்குவம். இப்போ கார பூந்திக்கான பூந்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேட்டரில் மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் சேர்த்து இதை கலந்து விட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதை ஸ்வீட் பூந்தியில் அங்கங்கே கலர்ஃபுல்லாக தெரியறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பூந்தியில் போடுறதுக்கு ரெட் கலர் மட்டும் இல்லைங்க, க்ரீன் கலரும் நம்ம பண்ணலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி க்ரீன் கலர் கிடைக்கல, அதனால் ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதோட கார்னிஷிங்க்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நெய் நல்லா சூடானதும் முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திராட்சையை சேர்த்தி திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா லட்டு பிடிக்கிறதுக்கு வச்சுருந்ததில் இந்த முந்திரி திராட்சையை கொட்டிடுறேன். அடுத்ததாக கார பூந்திக்கான கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக இந்த சூடான எண்ணெயவே சேர்த்தி, எண்ணெய் நல்லா சூடாக தான் ஆல்ரெடி இருக்குது, அதுலேயே முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது ஈரப்பசையே இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கார பூந்திக்கு செஞ்சு வச்சுருந்த பூந்தி எல்லாம் கொட்டிக்கலாம். கொட்டினதுலேயே முந்திரி தாளித்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கான உப்பு காரத்தை எப்படி சேர்க்கணுன்றது பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக இது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதை தனித்தனியாக அப்படியே பூந்தியில் போட்டோன்னா ஒன்றும் பாதியுமாக தான் மிக்ஸ் ஆகும். அதனால் எப்போவுமே உப்பு காரத்தை தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த பூந்தி மேலே நல்லா தூவி விட்டு கலந்து விட்டால் நல்லா ஈவனாக உப்பு காரம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது கார பூந்தியை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அது நசுங்காத உடையும். இப்போது கார பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு சைடில் வச்சிடலாம். ஸ்வீட் பூந்தி எடுத்து அதை கலந்து விட்டு ஸ்வீட் பூந்திக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு குண்டால சேர்த்திக்கிறேன். இது கூட கலர் சேர்த்தி கொஞ்சமாக பொரிச்சு வச்சேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் ஸ்வீட் பூந்தியும் ரெடி. இப்போது லட்டு பிடிக்கிறக்கான பூந்தியில் ஒரு 2 ஏலக்காயை பொடியாக பிச்சு போட்டுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு அதை நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன். இது ஒரு கொதி வர்றக்குள்ளே ஒரே ஒரு கரண்டி ஸ்வீட் பூந்தியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும்.
இப்போ அரைச்சதை ஸ்வீட் பூந்தியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. பூந்தியை அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அது எதுக்குன்னா லட்டு பிடிக்கிறப்ப அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக வேண்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா இது லட்டு பிடிச்சா லட்டு ரெடி. ஸோ இன்றைக்கி இந்த வால்பேப்பரை மீதி அந்த பேட்ச் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்போசிட் வாலில் இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் ஆக்கர்லிக் மிரர்ஸை ஒரு வருஷம் முன்னாடி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதையும் ஒட்டியிருக்கேன். இதை கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். அது எப்படி ஒட்டினன்றதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது ஸ்வீட் லட்டு, ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி 3மே ரெடி ஆயிடுச்சு. லட்டு ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது லட்டு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 3 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share Vidya Veedu with your friends and relatives. Wishing you all a happy Diwali in advance. Bye.